ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸுகளுக்கு. அதாவது குழந்தைகளுக்கு ஒரு பிறந்தநாள் விழா வந்துருச்சு அப்படின்னா பல்வேறு பரிசுகள் வாங்கி கொடுப்பாங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, வண்டி வாங்கி கொடுப்பாங்க. இப்படி அவன் வயசுக்கு ஏற்றாப்புல பல்வேறு பரிசுகள் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பரிசுகள்லாம் ஒரு மாதம் கடந்தோ வருடம் கடந்தோ அந்த பரிசுகள் அழிஞ்சு போயிடும். ஆனால் அழியாத செல்வமான பரிசு என்ன தெரியுமா? புத்தகங்கள். எல்லா பெற்றோரும் குழந்தைகளுக்கு ஆகச்சிறந்த ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அது புத்தகங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லலை. இங்கிலாந்துடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு நீங்கள் நல்ல பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புத்தகங்கள் வாங்கி கொடுங்க, அவங்கள புத்தகங்கள் வாசிக்க கற்றுக் கொடுங்க, அதில் ஊக்கப்படுத்துங்க, அதுக்கான வழியை காட்டுங்க அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இப்போ குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. அந்த பாட புத்தகங்கள்லாம் ஒரு வகுப்புலேருந்து இன்னொரு வகுப்பு போகிறதுக்கு தான் பயன்படும். ஆனால் பொதுவான வாசிப்பு அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள், லாப நட்டங்களை சமாளித்து அறிவு பாதையில் கொண்டு வர்றதுக்கு புத்தக வாசிப்பு அவங்களுக்கு மிக மிக அவசியம். ஒரு நாளைக்கு சின்ன பையனாக இருந்தால், ஒரு குழந்தையாக இருந்தால், ஒரு நாளைக்கு ஒரு கதையோட சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய கொண்டு வாங்க. வாசிப்புகளை உட்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த புத்தகங்களே அவங்கள அறிவு பாதையில் பயணிக்கும். மாவட்டம் தோறும் பார்த்திங்கன்னா புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய குழந்தைகளை புத்தக கண்காட்சிக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. புத்தகங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல, போய் புத்தகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு ஒரு கண்காட்சி மாதிரி போய் காட்டுங்க. அப்படி காட்டினீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு மேதையாவோ இல்லை ஒரு அறிஞராகவோ கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு புத்தக வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பேரண்ட்ஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.